வணக்கம் நண்பர்களே. விஜயின் ஆட்டம் முடிந்தது. தனிபெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்தும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. ஆளுநரின் தாமதமும் டெல்லியின் தலையீடும் அரசியல் நெருக்கடியை உருவாக்கியதுள்ளதில் மாநில உரிமைக்கான எதிர்க்கட்சிகள் விஜய்க்கு மறைமுக ஆதரவு அளிச்சிட்டு வராங்க. தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத பரபரப்பான சூழல் உருவாயிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் முழுமையான பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருது. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடங்கிய அரசியல் நகர்வுகள் அனைத்தும் டெல்லியின் அரசியல் சதுர்க்கங்கமாகவே பார்க்கப்படுது. தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோட ஆட்சி அமைக்க உரிமை கோரி சென்ற போதும் 118 உறுப்பினர்களின் தெளிவான ஆதரவு இருந்தால்தான் அழைப்பு என்ற நிலைப்பாட்டில் ஆளுநர் இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் தமிழக அரசியலில் புதிய விவாதம் உருவாயிருக்கு. தனிபெரும் கட்சிக்கு முதல்ல வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அரசியல் மரபை மீறி ஆளுநர் செயல்படுகிறாரா என்ற கேள்வி எதிர்க்கட்சியினரிடையே எழுந்திருக்கு. இதுவரை விஜயை கடுமையாக விமர்சித்த பல கட்சிகளே இப்போது ஆளுநரின் நிலைப்பாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. தமிழக மக்களின் தீர்ப்பை மதிக்க வேண்டும், டெல்லியின் அரசியல் தலையீடு ஏற்க முடியாது என்று பல தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக மொழி, மாநில உரிமை, ஆளுநர் அதிகாரம் போன்ற விஷயங்களில் எப்போதுமே மத்திய அரசுக்கு எதிராக இருந்த கட்சிகள் தற்போது விஜய்க்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் சூழல் உருவாயிருக்கு. இதற்கிடையில் மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் மீண்டும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விவாதத்தை தூண்டியிருக்கு. நிதி வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற அழுத்தம் தமிழக அரசியலை மேலும் சூடுபிடிக்க வச்சிருக்கு. தமிழ் மொழி, மாநில உரிமை, கல்விக் கொள்கை ஆகிய மீண்டும் தேர்தலில் பிந்தைய அரசியல் மையமாக மாறியிருக்கு. அதே நேரத்தில் விஜய்க்கு எதிராக வருமான வரி மற்றும் சொத்து விவகாரங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருப்பதும் அரசியல் ரீதியாக பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே சட்ட ரீதியான அழுத்தம் கொடுக்கப்படுது என்ற பேச்சு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் பரவி வருது. ஆனால் இந்த முழு விவகாரத்திலும் தமிழக அரசியலின் பழைய உண்மை மீண்டும் வெளிப்படுது. டெல்லியில் இருந்து அழுத்தம் வந்தாலே தமிழ்நாட்டில் எதிர் அரசியல் ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த மண்ணின் அரசியல் தன்மை. நேற்று வரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட மாநில உரிமை என்ற விஷயத்தில் ஒரே வரிசையில் நிற்பது தமிழகத்தின் பலமுறை பார்த்த காட்சி. இப்போது அனைவரின் பார்வையும் விஜய் மீது திரும்பியிருக்கு. அரசியல் அனுபவம் குறைவாக இருந்தாலும் இந்த நெருக்கடியை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார்? எதிர்க்கட்சிகளின் இந்த ஆதரவை அரசியல் பலமாக மாற்றுவாரா அல்லது டெல்லியின் அழுத்த அரசியலில் சிக்கிக் கொள்வாரா என்பதை அடுத்த சில நாட்களில் தமிழக அரசியலில் தீர்மானிக்கப் போகும் மிக பெரும் கேள்வியாக தற்போது விஜய்க்கு மாறி இருக்கிறது.